வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிக பெரும் வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம பக்கா படிச்சுட்டு இருப்போம். அதுக்கான ரிவிஷன் அப்படி நம்ம டெய்லி 6 மணிக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு டாபிக்கும் அது மாதிரி யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படி டாபிக், இந்த 2 டாபிக்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 40 கேள்விகள் அப்படி ஜிஎஸ்ல மொத்தம் 75 கேள்வியில 40 கொஸ்டின்ஸ் அப்படி வர இருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ்ல கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம லைவ் அப்படின்றது போல இந்த ரெக்கார்ட் செஷன் அப்படின்றத பார்க்கிறோம். எதனால அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை 27ஆம் தேதி நம்ம திருநெல்வேலியில சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யுக்தி மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு நடக்க இருக்கு. அதுக்கு நான் போக வேண்டிய காரணத்தினால் நான் இன்னைக்கு லைவ் அப்படின்னு வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டு லைக் ஒன்று போட்டு விட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டையும் போட்டு விட்டு ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமா பிடிச்ச லைக் பண்ணி அப்படியே கண்டிப்பா லைக் பண்ணிவிட்டு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படி நம்ம பார்க்கும் பொழுது who was appointed as the first Indian judge of the Madras High Court in 1877? இது டிஎன்பிசி எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விதான். ஆனா இயர் நம்ம கேட்டாங்க. இதுல நம்ம வந்து யாருன்னு கேட்டிருக்கோம். 1877 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். ஏன்னா அந்த நேரத்துல ஹைகோர்ட் ஃபுல்லாவே ஜட்ஜஸா பிரிட்டிஷர்ஸ் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றதுக்கு ஒரு இந்தியர் ஜட்ஜ் ஆக்குனாங்க 1877 வருஷம். அவரோட பெயர் என்ன அப்படின்னா அவர் தான் நம்மளோட டி முத்துசாமி அவர்கள். இந்த டி முத்துசாமி அவர்களோட இந்த இந்தியரை ஜட்ஜா நியமிச்சதை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது யூரோப்பியன் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எழுதினாங்க. அப்ப இந்தியர்களுக்காக பேசுறதுக்கு ஒரு பத்திரிகை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை நியமிச்சு இந்த கிரிட்டிசைஸ் எல்லாம் போனதுக்கு அடுத்த வருஷம் 1878 வருஷம் இந்தியர்களுக்காக முதல்ல ஒரு இந்திய பத்திரிகை அப்படின்னு உருவாக்கப்படுது. அந்த இந்திய பத்திரிகையின் பெயர் த ஹிந்து அப்படின்னு நியூஸ் பேப்பர். த ஹிந்து அப்படின்றதா ஃபர்ஸ்ட் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்திய நியூஸ் பேப்பர். இதை உருவாக்கியவர் அவர்கள் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். சோ இது மாதிரியே ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்ல முதல் பத்திரிகை உருவாக்குனாங்க. அது என்னன்றத மறக்காம கமெண்ட் அப்படி நீங்க பண்ணுங்க. செகண்ட் क्वेश्चन, ஜி சுப்பிரமணியம் 1991ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் தமிழ் தேசிய பத்திரிகை தொடங்கினார். அது நாளிதழாக மாறியது எப்போது? இப்ப நான் ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் போட சொல்லல, அது இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் இந்தியாவோட இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் பத்திரிகை உருவாக்கினார், த ஹிந்து. ஆனா அது இங்கிலீஷ்ல. இப்ப தமிழ்ல எடுத்து பார்க்கும்போது தமிழ் மொழியில முதல்ல ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் உருவாக்குறாங்க. அதன் பெயர் சுதேசமித்திரன் அப்படி அந்த பத்திரிகையின் பெயர். இது உருவாக்கப்பட்டது 1891 வருஷம் 1891ல. இப்ப என்னோட கொஸ்டின் அப்படி என்னன்னா, இங்க டெய்லி நியூஸ் பேப்பரா எப்ப மாறுச்சு? அதாவது இது உருவாக்கும் பொழுது இது ஒரு வார இதழா இருந்துச்சு. இப்ப நமக்கு தினசரி நாளிதழா எப்போ மாறுச்சு அப்படின்றது கொஸ்டின். இது தினசரி நாளிதழா மாறினது 1899ஆம் ஆண்டு தான். இந்த சுதேசமித்திரன் என்ற வார இதழ் ஒரு தினசரி நாளிதழா மாறுச்சு 1899. ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் அப்படிது சூரியோதயம்னு ஒரு பத்திரிகை, இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படித மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. அடுத்தது third question, when was Lord Wellesley issued orders for the advance of forces from திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை டு திருநெல்வேலி? அதாவது லார்ட் வெல்லஸ்லி அப்படின்ற பிரிட்டிஷ் படைத்தளபதி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக படையெடுப்புகள் அப்படின்னு நடத்துறதுக்கு உத்தரவு போட்டிருப்பார். அதுல முக்கியமா இங்க இருக்கக்கூடிய மதுரை, தஞ்சாவூர், திருச்சியில இருக்கக்கூடிய படைகள் திருநெல்வேலி நோக்கி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்லஸ்லி உத்தரவு போட்டிருப்பார். யாரை எதிர்த்து? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்து எதிர்த்து போக சொல்லியிருப்பார். அப்படி அந்த படைகள் அப்படி போகும்பொழுது யாரோட தலைமையில போகுது அப்படின்னா மேஜர் பேனர்மேன் அப்படின்ற தலைமையில தான் இந்த படைகள் அப்படி போகுது. எந்தெந்த ஊர்ல இருந்து? நமக்கு இங்க இருக்கக்கூடிய திருச்சி, தஞ்சாவூர், மதுரை போன்ற ஊர்களில் இருந்து படைகள் ஓகே உத்தரவு போட்டது லார்ட் வெல்லஸ்லி. படைகள் போறது பேனர்மேன் தலைமையில. யாரை எதிர்த்து? வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து போறாங்க. இது எப்போ உத்தரவு போடப்பட்டுச்சு அப்படின்னா மே மாசம் 1799. ஏன்னா மேல 2 மாசம் இருக்குது, 98 இது 99. ஓகே, அப்ப மே மாசம் 1799ல தான் உத்தரவு அப்படி பிறப்பிக்கப்பட்டது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சிவகிரி பாளையம்ன்ற ஒரு பாளையத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆதரவு கேட்டிருப்பாங்க. ஆனா சிவகிரி பாளையம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சோ அவங்க தரமாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்து மேல படையெடுப்பு எடுப்பாரு. சிவகிரி பாளையம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சப்போர்ட் கேட்டதுனால இந்த சிவகிரி பாளையம் பிரிட்டிஷ்காரங்களா சேர்ந்து பிற்காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக படையெடுப்பு அப்படி நடத்துறாங்க. இதுதான் அதோட ஸ்டோரி. சோ ஆன்சர் இதுக்கு மே 1799 அப்படிதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது, who captured Kattabomman from the jungles of Kalapur and handed him over to the enemy? கலப்பூர் காட்டில் இருந்த வீரபாண்டி கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கு இடையில பாஞ்சாலங்குறிச்சி வச்சு போர்ன்றது நடக்கு. அதுல கல்லர்பட்டி போர் அப்படின்னு ஒரு போர் நடக்கும் பொழுது இந்த கல்லர்பட்டி போர்ல வீரபாண்டி கட்டபொம்மன் தோற்கிற நிலைமை வந்து உருவாகுது. அப்ப வீரபாண்டி கட்டபொம்மன், அவர் தம்பி ஊமுத்துரை, இன்னொரு தம்பி செவத்தையா, இந்த 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் படைகள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. ஓகே, பிரிட்டிஷ் படைகள் வந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு எங்க போனாங்க? தப்பிச்சு போன இடம் தான் களப்பூர் காடுகள் அப்படின்ற ஒரு காடுகள்.
இது காடுகள் வந்து புதுக்கோட்டை அப்படின்ற ஊர்ல இருக்குது ஆக்சுவலா. இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய களப்பூர் காடுகளுக்குள்ள வீரபாண்டி கட்டபொம்மன் அவங்க தம்பியா ஒளிஞ்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு பிரிட்டிஷ்கார அறிவிப்பு கொடுக்குறான். என்ன அறிவிப்பு கொடுக்குறான்? இந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன் இவங்களாம் வந்து எங்களோட கைதிகள் ஆக்சுவலா, எங்க கைதிகளை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டா உங்களுக்கு சன்மானம் தர்றோம், திரும்ப கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து தண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. அப்ப இதுல பயந்த, இந்த அறிவிப்புக்கு பயந்த புதுக்கோட்டையின் ராஜாவா இருக்கக்கூடிய விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணினாரு? வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்துறாங்க. அப்ப வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள். இவர் புதுக்கோட்டையின் ராஜா. இப்போ வீரபாண்டி கட்டபொம்மனியே களப்பூர் காட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு கட்டபொம்மனோட ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு ஆக்சுவலா. அப்ப நம்ம ஃப்ரெண்டை நம்பி போலான்ட்டு அவர் போயிருப்பாரு. ஆனா அவர் மாட்டி விட்டுருப்பாரு. பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டபொம்மன் அவன் தம்பியெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி பிற்காலத்தில் தூக்கில போட்டிருப்பாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனை எந்த வருஷம் என்ன டேட்ல தூக்கில போட்டாங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது 5வது क्वेश्चन. The carbon samples collected by the Department of Archaeology, Government of Tamil Nadu from the excavations of Keeladi after having been analyzed indicate that all the 6 samples fall between அப்படி கேட்டுருக்காங்க. அதாவது நம்மளோட கீழடி இருக்குல்ல, கண்டிப்பாக தமிழ்நாடு இந்த யூனிட் 6 இருக்குல்ல, தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்குல்ல, இதுல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அகழ்வாராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு வரும். தமிழ்நாட்டில் அரௌண்ட் ஒரு 40+ இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்றாங்க. இப்போ கூட ரீசெண்டா குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகலையை பத்தி அண்ட் கீழடியை பத்தி வசவசமுத்திரம் இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்டு, கொடுமணெல்லாம் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இடங்கள். இப்போ கீழடி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, கீழடி அப்படின்றது ஏன் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு? இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம் அப்படின்னா அது சிந்து சமவெளி நாகரிகம். 2வது மிக பழமையான நாகரிகம் பார்க்கும்போது அது வந்து கீழடி நாகரிகம். இந்த கீழடி நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னா இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. நிறைய பேர் இதை மதுரை நினைச்சிட்டு இருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ரொம்ப முக்கியமா இங்க கிடைக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு இவங்களோட காலகட்டம் என்னன்னு சொல்லி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6th century BC to 3rd century BC, அதாவது 6வது நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இவங்களோட காலகட்டம் மாதிரி அறியப்படுது. சோ கீழடி அப்படின்றது இந்தியாவோட செகண்ட் அர்பனைஸ் சிவிலைசேஷன், 2வது மிகப்பெரிய நகர நாகரிகமா இருந்திருக்காங்க கீழடி மக்கள் அப்படின்றவங்க தான். அடுத்தது 6th question. வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்? Under whose protection Velu Nachiyar escaped and lived with their daughter when her husband was killed by the Nawab forces? ரீசெண்டா குரூப் 4 எக்ஸாம்ல வேலு நாச்சியார் அவர்களை பத்தி கொஸ்டின் கூட கேட்டுதாங்க நமக்கு. இப்ப வேலு நாச்சியார் அவர்களோட கணவர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேலு நாச்சியார் அவர்கள் யார்? நமக்கு இந்த சிவகங்கை இருக்குல்ல, சிவகங்கையின் அரசியா இருந்தவங்க தான் நம்மளோட வேலு நாச்சியார் அவர்கள். இந்த சிவகங்கையின் அரசியார் கூடிய வேலு நாச்சியார் அவர்களின் கணவர் தான் சிவகங்கையின் அரசர். யாரு? முத்து வடுகநாதர் அப்படின்னு அவருடைய பெயர். இப்ப அந்த முத்து வடுகநாதர் கர்னல் பான்ஜோர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரனால் கொல்லப்படுறாரு. எந்த ஊர்ல வச்சு? நமக்கு அவங்களோட தலைநகரமான காளையார் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வேலு நாச்சியார் அவர்களும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார் அவர்களும் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு நேரம் எங்க போறாங்க? திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சின்ற இடத்துக்கு போய் தப்பிச்சு போறாங்க. அங்க கோபால நாயக்கர் அப்படின்றவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா கோபால் நாயக்கர் அப்படின்றவங்க இங்க ஆப்ஷன்ல இல்ல. திப்பு சுல்தான், ஹைதர் அலி, பூலித்தேவர், மருசவர்களும் கொடுத்துருக்காங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் கோபால நாயக்கரும் சப்போர்ட் பண்றாரு, வேற யார் சப்போர்ட் பண்றாரு மாதிரி தான் இங்க ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் படி இங்க இருக்கக்கூடிய ஹைதர் அலி இருக்காங்கல்ல, ஹைதர் அலி யார்? நமக்கு மைசூரின் பேரரசன் தான் ஹைதர் அலி. ஆக்சுவலா மைசூர் பேரரசனுடைய ஹைதர் அலி அவர்கள் இந்த வேலு நாச்சியார் அவர்களுக்கு தன்னோட படைகளை கொடுத்து உதவுவார். அப்ப நமக்கு ஆன்சர் இதை வச்சு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி. ஓகே, இவங்க யார் வீட்டுல தங்கி இருந்தாங்கன்னா கோபால் நாயக்கர் வீட்டுல தங்கி இருந்தாங்க. எத்தனை வருஷம்னா கிட்டத்தட்ட 8 years, 8 ஆண்டுகள் விருப்பாட்சி கோபால் நாயக்கர் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. ஆதரவு கொடுத்தவர் ஹைதர் அலி அவர்கள், படைகள் கொடுத்து ஆதரவு கொடுத்திருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹைதர் அலி. நெக்ஸ்ட் அடுத்தது, which is the district with the lowest child sex ratio in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் மிக குறைந்த குழந்தை பாலின விகிதத்தை கொண்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? இப்போ செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன தெரியாம இருக்கு, பாலின விகிதம் அப்படின்னா என்ன தெரியாம இருக்கு. ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான் நமக்கு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது சைல்டு செக்ஸ் ரேஷியோல தமிழ்நாட்டில் மிக குறைந்த மாவட்டமா இருக்கக்கூடியது எந்த ஊர் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அரியலூர் அப்படின்றதுதான். ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 862 பெண் குழந்தைகள் அப்படின்னா அரியலூர்ல இருக்கிறாங்க. அது மாதிரி ஆப்ஷன் பில நீலகிரிஸ் இருக்குல்ல, இந்த நீலகிரி அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம திரும்பி போட்டோம்னா ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, அதாவது குழந்தை பாலின விகிதத்துல அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எந்த மாவட்டம்னா நம்பர் 1ல இருக்குது நீலகிரி அப்படின்றதுதான். ஸோ இது அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப அவசியமானது. இது நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக்ல வரக்கூடியது. அடுத்தது, when was the scheme பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா was started? பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எப்போது துவங்கப்பட்டது? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆக்சுவலா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கேட்பாங்களா அப்படின்னா இப்போ இந்த வருஷம் நடந்த குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் 2 எக்ஸாமே எழுதினவங்க கொஸ்டின் பேப்பர் 6 இருந்து செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா, நிறைய இப்போ கூட நமக்கு வந்து பிஜ்லி ஹர்கர் யோஜனா சம்திங் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஜீவன் ஜோதி பீமா
பீமா அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்தியில பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஜீவன்னா என்ன? உயிர். அப்போ உயிருக்கு பாதுகாப்பு என்ன? இன்சூரன்ஸ். அப்போ ஒரு இந்தியன் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு காப்பீட்டு திட்டம், ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றதான் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா. ஆக்சுவலா இது துவங்கப்பட்டது என்னைக்கு அப்படின்னா மே மாசம் 9ஆம் தேதி 2015 வருஷம் தான் இந்த ஸ்கீம் அப்படி தொடங்கப்பட்டுச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்கீம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணாமலாம் ஸ்கீம்ஸ் வீடியோ போடுவோம், தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வீடியோ போடுங்க, இது எங்களுக்கு வந்து புரியுற மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் மாதிரி போடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை நான் வந்து வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அடுத்தது, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? The Comptroller and Auditor General of India is responsible only to. இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா பாலிட்டியில் உள்ளது, இங்க தெரியாம கொண்டு வந்து சொருகிருச்சு. ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம். ஓகே, அந்த கேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்கட்டா சொல்லுவோம். ஓகே, ஒட்டுமொத்த இந்தியாவோட கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்களோட ஆர்டிகல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டியில. இவங்களோட ஆர்டிகல் 148. ஓகே, டிஎன்பிசி எக்ஸாம்ல அடிக்கடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரிப்பீட்டட் கொஸ்டின். இவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டருக்கா, பிரசிடென்ட்டுக்கா, சுப்ரீம் கோர்ட்டுக்கா, பார்லிமெண்ட்டுக்கா அப்படி சொல்லி பார்க்கும்போது he was responsible to the பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிதான். இந்தியாவின் பாராளுமன்றத்துக்கு தான் நமக்கு வந்து இவங்க பொறுப்புடையவர்களா இருப்பாங்க. ஒருவேளை இதே கொஸ்டினை இந்த சிஏஜியா இருக்கக்கூடியவங்களை யாரு அப்பாயிண்ட் பண்ணுவா, நியமிப்பான்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அத மாதிரி இவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ புதுசா நமக்கு ஒரு சிஜி அவர்களை ரீசெண்ட் டைம்ல கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரசண்டா தற்பொழுது இந்தியன் கவர்மெண்டோட சிஏஜியா கேகாக யார் இருக்கா? ஆன்சரை வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அது மாதிரி நம்ம கிளாஸ் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படியும் சேர்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. செய்திறன் குறியீட்டெண்ணை PQLI மோரிஸ் டி மோரிஸ் 1971 உருவாக்கினார். செய்திறன் குறியீட்டு எண் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுகிறது. Okay, the Morris D. Morris developed with the physical quality of light index in 1971. PQLI is a measure to calculate the economic growth of India அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நல்லா கவனிச்சுவாங்க. PQLI ரிப்போர்ட் அப்படின்றத 1921 வருஷம் மோரிஸ் டி மோரிஸ் உருவாக்கினார். சரிதான். ஆனா என்ன தப்பு இருக்கு? அது 1971 கிடையாது, 1970. 1970 வருஷம் தான் அதை உருவாக்கினார். இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி எக்கனாமிக் growth ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கா. அது தப்பு. ஏன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிதான் முக்கியம். ஏன்னா நமக்கு எக்கனாமிக் growth கிடையாது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிதான். அது போக ரொம்ப முக்கியமா குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கை தரம். அதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் அப்படி கொண்டு வரப்படுச்சே தவிர எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி கிடையாது. ஏன்னா வளர்ச்சின்னு வந்தாலே அங்க காசு உள்ள வந்துடும். சரியா? ஆனா இது காசு சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இது இங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வு சம்பந்தப்பட்டது, மக்களின் வாழ்க்கை முறையை சம்பந்தப்பட்டது தான் ஆக்சுவலா. அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து தவறாதான் இருக்கு. சூஸ் இன்கரெக்ட் அப்படின்னா இரண்டு கேள்விகளுமே நமக்கு வந்து தவறாதான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் அப்படி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்ல கூடிய முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் புதுசாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் அப்படி பண்ணீங்க. நான் இந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு, இந்த லீவ்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்களோட ஆர்கனைசேஷன், நம்மளோட ஆர்கனைசேஷன் அப்படி ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சீக்கிரம் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரி மாறதுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் இல்லை, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நம்ம ஜாலியாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.